Hi students, welcome to my YouTube channel. So last video la nama application and limitations of method of dimensional analysis பார்த்தோம். So இப்போ அந்த method வந்து இன்னும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். So this method is used to convert a physical quantity from one system of units to another. So ஒரு system of unit இப்போ எக்ஸாம்பிளா வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் இல்லையா different types of system CGS அப்புறம் வந்து MKS அந்த மாதிரி வந்து படிச்சோம் இல்லையா மீட்டர் கிலோகிராம் செகண்ட் அண்ட் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம் ஸோ அங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாம் ஃபஸ்ட்டு ஸோ n of u equal to n1 of u equal to n2 of u2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்றும் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏவை வந்து மாஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோங்க பியை வந்து லென்த்தாக கன்சிடர் பண்ணியிருக்கோங்க அண்ட் சியை வந்து டைமாக கன்சிடர் பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா n1 into m1 to the power of a l1 to the power of b t1 to the power of c equal to இங்கே எல்லாமே 1 1 1 அந்த பக்கம் எல்லாமே 2 2 2 n2 into m2 of power a l2 of power b and t2 of power c ஸோ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து இதை ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஈக்குவேஷனை மறந்துடாதீங்க ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருக்காங்க 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரி ப்ரெஷர் ஸோ சென்டிமீட்டர் இஸ் அனதர் சிஸ்டம் ஸோ சிஜிஎஸ் சிஸ்டம் ஸோ அதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இது மாதிரி கன்வெர்ட் பண்ணோம் யூஸிங் மெத்தட் ஆஃப் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸோ எக்ஸாம்பிள் 1.12ல் ஸோ சென்டிமீட்டர் அதாவது சிஜிஎஸ்ஸை வந்து எம்கேஎஸ்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா ஸோ ப்ரெஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னென்னா ml பவர் -1 t பவர் -2 ஸோ இது ப்ரெஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ இது நெக்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை நத்திங் பட் இட்ஸ் அ டேபிள் use there are different physical quantities and their dimensional formula ஒவ்வொரு physical quantityக்கும் ஒரு dimensional formula the dimensional formula is nothing but என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட ஃபார்முலாவோட யூனிட் இருக்கு இல்லையா ஸோ என்னது MLT mass length time ஸோ அந்த ஃபார்முலாவில் அந்த குவான்டிட்டியில் மாஸ் லென்த் டைமை எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அதை கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா ஏரியா வி நோ தட் லென்த் இன்ட்டு பிரெத் ரெண்டுத்துக்குமே வந்து என்னது லென்த்து தான் வந்து அதோட யூனிட் இல்லையா ஸோ எல் இன்ட்டு பி நம்ம வந்து அது என்ன சொன்னோம் எல் ஸ்கொயர் அப்படின்னு அதை எழுதியிருக்காங்க ரெண்டுத்துக்குமே எல்ன்றதுனால நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதே மாதிரி தான் வால்யூம் ஹைட் ரெண்டுத்துமே லென்த்தெல்லாம் மெஷர் பண்ணுவோம் டென்சிட்டி பார்த்திங்கன்னா மாஸ் பை வால்யூம் மாஸ்ன்றது எம் பை வால்யூம் வந்து எல் கியூப் டிவைடட் பை வரதுனால அது என்னது மேலே எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம் எல் பவர் -3 அப்படின்னு எழுதியிருக்காங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அதோட யூனிட்ஸ் அப்படியே எடுத்து நம்ம வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும் ஸோ கம் பேக் டு த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோங்க நம்ம வந்து ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் என்னது n1 into m1 to the power of a l1 to the power of b and t1 power of cன்னு எழுதியிருக்கோம் is equal to p2 into m to the power of a l to the power of b t to the power of c ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு இதை கன்வெர்ட் பண்ணுறப்போ we have to write it as அந்த பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ரெஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் அதுதான் வந்து p2 equal to p1 into m1 by m2 the whole power of a we know that அது m1க்கும் m2க்கும் ரெண்டுத்துக்குமே பவர் சேம் ஸோ அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா p2 equal to p1 to the power p1 into m1 by m2 the power of a l1 by l2 the power of b t1 by t2 the power of c
ஸோ நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இன்னொரு சிஸ்டமாக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம், நம்ம மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எம்எல்டி மாஸ் லென்த் டைம் அந்த மூணுத்துமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சென்டிமீட்டர் கிராம் செகண்டில் இருக்கிறத மீட்டர் கிலோகிராம் செகண்டாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் இங்கே வந்து கீழே வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. M1 இஸ் 1 கிராம், M2 இஸ் 1 kg. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் இதை வந்து நம்ம வந்து மீட்டர் கிலோகிராம் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து ஈச் டேர்முக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ L1 = 1 centimeter, L2 = 1 meter. T1 = 1 second and T2 = 1 second. So seconds are same for both the system. So இப்போ பார்க்கலாம், நம்ம வந்து A is equal to 1, B is equal to -1 and C equal to -2 அப்படின்னு வேல்யூஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம எழுதணும்னா நம்ம வந்து அந்த முன்னாடி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ P2 is equal to அந்த P1ஓட வேல்யூ இஸ் நத்திங் பட் 76 × 13.6 × 980. இதை வந்து அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு நம்ம M1 M2க்கு நம்ம அங்கே முன்னாடி அசைன் பண்ணியிருக்கோம். M1 இஸ் 1 கிராம் அண்ட் M2 இஸ் 1 kgன்னு அசைன் பண்ணியிருக்கோம். அது அப்படியே அந்த வேல்யூஸ் எல்லாமே M1கோ Mகோ Lகோ T இது எல்லாத்துக்குமே வேல்யூஸ் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தெரியும் நார்மலாக இது வந்து என்னென்னா 10⁻⁴ எப்படி வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ 1 kg இஸ் 1000 கிராம் இல்லையா. 1 kg இஸ் 1000 கிராம். பட் இங்கே 1 கிராம் தான் இருக்குது. அதை வந்து கேஜியில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, பிகாஸ் நம்ம கிராமை தான் வந்து கேஜியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணணும், நம்ம அந்த கிராமை கிலோகிராமை மாற்றுறப்போ என்ன ஆகுது, அந்த 10⁻³ 1000ன்றது 10⁻³ பட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கிராமை வந்து கிலோகிராமாக மாற்றுறப்போ நம்ம 10⁻³ போடுறோம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறப்போ 10⁻⁻² பிகாஸ் 100 centimeter equal to 1 meter. ஸோ 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்னால் அப்போ வந்து 1 சென்டிமீட்டரை வந்து மீட்டரை எப்படி கன்வெர்ட் பண்ணால் 10⁻². ஸோ இங்கே வந்து செகண்ட்ஸில் வந்து ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் அங்கேயும் நம்ம செகண்ட்ஸ் தான் கன்சிடர் பண்ண போகிறோம், இந்த சிஸ்டம்லேயும் செகண்ட்ஸ் தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ லாஸ்ட் டேர்முக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை அப்படியே எடுத்து எழுத போகிறோம் கீழே கன்வெர்ட் பண்ணி. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 76 × 13.6 × 980 × 10⁻³ × 10⁻² அப்படின்னு ஏன் எழுதுகிறோம். இங்கே வந்து இதுக்கு மட்டும் 10⁻³ அப்படியே எழுதியிருக்கோம். இங்கே 10⁻² ஏன் எழுதியிருக்கோன்னா பிகாஸ் இந்த கேஜியோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பவர், கேஜிக்கு ஒரு ஹோல் பவர் இருக்கு இல்லையா, நம்ம இந்த ஏபிசி போட்டோமே. ஸோ அந்த ஏபிசியில் கேஜிக்கு ஹோல் பவர் 1 இருக்குது அண்ட் இந்த பிக்கு என்ன இருக்குது, இந்த ஹோல் பவர் -1 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாம் உல்ட்டாவாக எழுத போகிறோம். நம்ம -1 இருந்துச்சுன்னா டினாமினேட்டரை நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போகணும், நியூமரேட்டர் டினாமினேட்டராக எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகிறப்போ 10⁻⁻² வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 10⁻² நம்மளுக்கு மாறிடுது. ஓகேவா. அதனால தான் இங்கே வந்து 10⁻². ஸோ ஃபைனல் சொல்யூஷன் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஃபைனலாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் 1.01 × 10⁻⁵ Nm/m² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ வித் த ஃபார்முலா, இதுதான் பேசிக் ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ த பேசிக் ஃபார்முலா இஸ் P1 into M1 the power of A, L1 to the power of B and T1 to the power of C equal to P2 into M to the power of A, L to the power of B and T to the power of C. So இந்த basic formula வச்சு தான் நம்ம convert பண்ண போகிறோம். What is the second advantage is to check the dimensional correctness of the given physical equation. ஸோ ஒரு ஈக்குவேஷனுக்கு அது டைமென்ஷனாக கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஒரு ஈக்குவேஷன்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கு நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும். அண்ட் ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம வந்து ரெண்டு டேர்ம்ஸுமே நம்மளுக்கு சேமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறது தான், செக் பண்ணுறது தான் வந்து இட் இஸ் டு செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ்.
ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை டிஃபைன் பண்ணுறதுனால பார்க்கலாம். v is equal to u plus at அப்படின்றாங்க. ஸோ vக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, lt பவர் -1 அண்ட் uக்கு lt பவர் -1 ப்ளஸ் aக்கு வந்து lt பவர் -2 அண்ட் t வந்து நார்மல் t. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் டேர்ம் ஏடியோடது நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும் இல்லையா, lt பவர் -2 அண்ட் t, அந்த t பவர் -2வையும் t பவர் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணுறப்போ வில் கெட் t பவர் -1. ஸோ இட் இஸ் ஈக்குவல். ஸோ இந்த பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் lt பவர் -1 இருக்குது அண்ட் ரைட் ஹேண்ட் சைடும் ரெண்டு டேர்முக்குமே lt பவர் -1 அண்ட் lt பவர் -1 இருக்குது. ஸோ இட் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.14. இந்த 1.14ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, they have given the equation 1/2 mv square is equal to mgh. This is a well-known equation. ஸோ இதை வச்சு நம்ம வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் மூலிமா இது கரெக்டாக இல்லையா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் half mv square equal to என்ன பண்ணியிருக்காங்க, mக்கு. ஸோ m into L t power -1 to the whole power of t. ஸோ vக்கு அந்த வெலாசிட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா வெலாசிட்டியோட ஃபார்முலா. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுறாங்க, m is nothing but mass. அந்த மாஸ் அப்படியே எழுதியாச்சு. ஸோ இங்கே வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா, ஸோ சொல்யூஷனில் டைமென்ஷனல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. half mv square equal to என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டைமென்ஷனை வந்து மாஸ்க்கு வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் இல்லை, ஸோ m போட போகிறோம். அண்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸோடது வந்து L, டைமோடது வந்து t. டைம் வந்து டிஸ்டன்ஸ் பை டைமில் இருக்கனால டினாமினேட்டரில் இருக்கலாம், டீக்கு வந்து t பவர் -1 எழுதணும். ஸோ ஃபார்முலாவில் mv ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த vக்கு ஸ்கொயர் இருக்கனால lt பவர் -1 the whole ஸ்கொயர் எழுதிக்கிறாங்க. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது என்ன பண்ணுறாங்க, m L ஸ்கொயர், அந்த ஸ்கொயர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடறாங்க, m L ஸ்கொயர் இன்ட்டு t பவர் -2. ஸோ -1 into 2 which gives us -2. This is the dimensional formula for half mv square. So next dimensional formula for mgh பார்க்கலாம். ஸோ mass is nothing but m அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து g is nothing but gravity length by t square. ஸோ அதுதான் வந்து by t square இருக்கிறதுனால L t பவர் -2 அப்படின்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட். ஹைட் இஸ் நத்திங் பட் அதோட யூனிட் என்னது, லென்த்து. ஓகேவா? ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறப்போ m L ஸ்கொயர் t பவர் -2. இப்போ என்ன பண்ணுறோம்னா, ரெண்டு டைமென்ஷனல் ஃபார்முலாவையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணி பார்க்குறப்போ மேலே இருக்கிறது m L ஸ்கொயர் t பவர் -2 ஈக்குவல் டு அண்ட் mgh-ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது, m L ஸ்கொயர் t பவர் -2. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு right hand side. So half mv square equal to mgh is dimensionally correct. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து we can check whether it is dimensionally correct or not அப்படின்னு நம்ம செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, q the physical quantity q depends upon the q1 and q2 q3. ஓகேவா? ஸோ என்னென்னா அந்த க்யூன்ற வேல்யூ வந்து q1 q2 q3 தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி எழுதுகிறாங்கன்னா, q இஸ் ப்ரொபோஷ்னல். ஸோ அந்த ஒரு ஆல்ஃபா சைன் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரொபோஷ்னல். q is proportional to q1 to the power of a, q2 to the power of b, q3 to the power of c. ஸோ இந்த ப்ரொபோஷ்னல் சைனை நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, we have to இந்த ப்ரொபோஷ்னல் சைனை நம்ம ஈக்குவல் டு சைனாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா we have to multiply these quantities with the dimensionless constant that is k. ஓகேவா? அங்கே மேலே இருக்க ஈக்குவேஷனும் கீழே இருக்க ஈக்குவேஷனையும் பாருங்கள். q is proportional to q1 to the power of a, q2 to the power of b, q3 power of c. ஸோ அந்த ப்ரொபோஷ்னல் அந்த டேர்மை நம்ம வந்து எடுத்துகிட்டு ஈக்குவல் டு சைனை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம்னா we have to multiply these quantities, multiply these terms with the dimensional constant k. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, we have to substitute each and every term. அந்த டேர்ம் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதுக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா மாதிரி எழுதணும்னா அதோட பவர்ஸ் நம்ம ஹோமோஜெனிட்டி பவர்ஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இருக்கிற அந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து சொல்லலாம்.
ஸோ தே ஹவ் கிவன் த எக்ஸாம்பிள் 1.15. ஸோ அந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைம் பீரியட் அந்த பெண்டுலமில் இருக்க டைம் பீரியடை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ப்ரெஷனை வந்து அப்டேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம சிம்பிள் பெண்டுலமோட அந்த டைமை வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மாஸ் ஆஃப் தி பாப், நம்ம வந்து அந்த கீழே ஒரு பாப் ஒரு வெயிட்டை வந்து ஹேங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதோட வெயிட்டை பொறுத்து இருக்குது, அதோட மாஸை பொறுத்து இருக்குது. அண்ட் அந்த பெண்டுலம் அந்த ஸ்ட்ரிங் வச்சு நம்ம வந்து தொங்க வைக்கிறோம் இல்லையா, அதோட லென்த்து. தென் ஆக்சிலரேஷன், அதோட மூமெண்ட், கிராவிட்டியை பொறுத்து அதோட மூமெண்ட்டை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் நெக்ஸ்ட் திங். ஸோ த டைம் பீரியட் ஆஃப் தி பெண்டுலம் is proportional to, அதை தான் சொல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. T is directly proportional to m to the power of a, l to the power of b and g to the power of c. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆல்ஃபா சைன், தட் இஸ் அந்த ப்ரொபோஷனல் சைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணனா we have to multiply this with a dimensionless constant k. அதுதான் வந்து கீழே எழுதியிருக்காங்க. T is equal to k into m to the power of a, l to the power of b and g to the power of c. So we know that k is a dimensionless constant. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து அதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து இந்த டைமென்ஷன் ஃபார்முலாவை நம்ம வந்து போடலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து TMLG இதுக்கு தான் வந்து நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா போட முடியும். பிகாஸ் கேக்கு வந்து நம்ம அந்த டைமென்ஷனை அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஸோ வாங்க பார்க்கலாம். T லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க Tக்கு வந்து we give it as T power 1 and m to the power of a, l to the power of b and gravityக்கு என்னது l by t square. ஸோ அதனால பையில் t square வந்ததுனால l t power minus 2 into c. ஸோ இதுக்கு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா mக்கு 0, ஆப்வியஸாக அங்கே வந்து டைம் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ மாஸ் அண்ட் லென்த்துக்கு 0 அப்ளை பண்ணிவிட்டு பவர் 0 அப்ளை பண்ணிவிட்டு டீக்கு மட்டும் 1 வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் டு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா m to the power of a, l to the power of, இங்கேயும் l இருக்குது, பக்கத்துலேயும் ஒரு l டேர்ம் இருக்குது, இங்கே l பவர் b இருக்குது, அங்கே l பவர் c இருக்குது. ஸோ b ப்ளஸ் c, l பவர் b ப்ளஸ் c அண்ட் டீக்கு பவர் என்னதுன்னா -2 into c. ஸோ நம்மளுக்கு வந்து ஏக்கு வேல்யூ கிடச்சிருச்சு, பிக்கு வேல்யூ கிடச்சிருச்சு, சிக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இந்த சைடு ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, ரெண்டு பவரையும். ஸோ நம்ம என்ன சொன்னோம், ஹோமோஜெனிசிட்டி அதோட பிரின்சிபல் படி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட பவர்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஏவோட பவர் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ a ஈக்குவல் டு 0 அண்ட் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 -2 into c ஈக்குவல் டு 1 அப்படின்னு அதோட பவர்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கு வேல்யூ வச்சுக்கிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, a ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு 0, அதாவது நத்திங் பட் இந்த எம்மோட பவரையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எம்மோட பவரையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம், அது ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அதாவது தான் a ஈக்குவல் டு 0 அண்ட் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 -2c ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு கீழே எழுதுகிறோம். எழுதுனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சால்வ் பண்ணோம். ஸோ சால்வ் a b c வந்து நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது தான் சால்விங் சொல்கிறாங்க. ஸோ ஏபிசிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா we have a ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு 1/2 and c ஈக்குவல் டு -1/2 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு ஏபிசிக்கு வேல்யூ கிடச்சிச்சு, நம்ம டேரெக்டாக அந்த வேலை இருக்க ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ண வேண்டியதான், which is t ஈக்குவல் டு k into m to the power of a, l to the power of b and g to the power of cன்னு நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, k into m to the power of 0, l to the power of 1/2 and g to the power of -1/2. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இருக்க ஃபார்முலாவில் அப்ளை பண்ணதுனால we can write it as t ஈக்குவல் டு k into, அங்கே எம்முக்கு 0 அதனால் எம் போட தேவையில்லை. ஓகேவா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எம் 0 இருக்கனால எம்முக்கு பவர் அப்ளை பண்ண தேவையில்லை, சரி சாரி எம்மை வந்து அந்த டேர்ம்ஸை இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஸோ we have t ஈக்குவல் டு k into l by g. சரி ரெண்டுத்துக்குமே வந்து பவர் 1/2 தானே இருக்குது, எல்லுக்கு வந்து பவர் 1/2 இருக்குது அண்ட் ஜிக்கு வந்து பவர் -1/2 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ஜிக்கோடது வந்து நம்ம டினாமினேட்டர் எடுத்துகிட்டு போயிட்டா ரெண்டுத்துக்கும் சேமாக நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம பவர் போட்டுக்கலாம். அதுதான் இங்கே l by g into the whole power of 1/2ன்னு எழுதிருக்காங்க. the whole power of 1/2 is nothing but அது வந்து ஒரு ஸ்கொயர் ரூட், நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து மாற்றி எழுதணும்னா 1/2ன்னு எழுதிக்கலாம், அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ அதை வந்து சிம்பிளிஃபைட் பண்ணி they have written as k into square root of l by g. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் படி we have அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா கேக்கு. ஸோ we have the constant value as
2 by pi. அதுதான் இங்கே வந்து ஃபைனலாக ஈக்குவேஷனில் கொடுக்குறேன். t is equal to 2 by pi ன்னு சொல்லிட்டேன். 2 pi k equal to 2 pi and t is equal to டோட்டலாக எல்லாத்தையும் எழுதுனா 2 pi the root of L by G. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். ஒரு மேலே அந்த ஃபார்முலாவுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் எப்படி இருக்க ரிலேஷன்ஷிப்னு சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிமிட்டேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் சரியா, ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஆர் லிமிட்டேஷன் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு தான் போக முடியும் அப்படின்றத என்னென்னலாம் பார்க்கலாம். ஸோ இட் ஹேஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். நம்ம வந்து டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்து தான் வந்து சொல்லுமே தவிர இந்த டைமென்ஷன் அனாலிசிஸை பொறுத்து நம்மளுக்கு வந்து கேவோட வேல்யூவோ இல்லை எந்த வேல்யூவோ நம்ம வந்து அது வந்து இன்ஃபர்மேஷனே கொடுக்காது. ஓகேவா. ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் இட் cannot say whether it is a vector quantity or scalar quantity. நம்மளுக்கு வந்திருக்க அந்த குவான்டிட்டி வந்து வெக்டாரா இல்லை ஸ்கேலாரான்னு அந்த டைமென்ஷன் அனாலிசிஸில் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் வந்து எந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து சூட்டபிள் இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகரித்மிக் ஃபங்க்ஷனுக்கெலாம் இட் இஸ் நாட் சூட்டபிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் it is not applicable if it is more than 3 physical quantities. So maximum 3 physical quantities அதாவது m, l, t இந்த 3 physical quantities இன்வால்வ் ஆயிருந்ததுனா மட்டும்தான் we can apply. So more than 3 physical quantities na we cannot apply this dimension analysis. Next one is நான் முன்னாடியே சொல்ல பாயிண்ட் ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லையா, it checks whether the dimension it checks the physical quantity dimension correct or not. ஸோ இது கரெக்டாக இல்லையான்னு மட்டும்தான் செக் பண்ணுமே தவிர அந்த அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க, இது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம், பட் ராங் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வச்சு நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ண முடியாது. we can check whether it is correct or not. இது வந்து கரெக்டாக இல்லையான்னு மட்டும்தான் செக் பண்ண முடியுமே தவிர கரெக்டான அப்படியே விட்டுடலாம், தப்பாக இருந்துச்சுன்னா அதை போய் நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. So with this video we have finished the first lesson and in the next video we will be seeing the second lesson. And subscribe if you don't want to miss these videos. Thank you.